This content is for education and entertainment purpose only. It does not constitute financial investment or legal advice. Trading digital currencies are participating in funded account challenge involves that please conduct your own research and consult with qualified financial advisor before you making financial decision. நாங்கள் வெளியிடும் வீடியோ மக்கள் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள மட்டுமே. ஹலோ கைஸ், இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ரியல் அக்கௌண்ட்டுக்கும் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட் அதை பற்றி கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஃபண்டட் அக்கௌண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரியல் அக்கௌண்ட் புரிஞ்சிடும். ஃபண்டட் அக்கௌண்ட்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து பெரிய அமௌண்ட்டை வாங்கத்தான் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட். அது வாங்க எப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குது. அதில் வந்து நான் கோட்டட் ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்டெப் 2ன்னு கொடுத்து இப்போ 5K இருக்குது, இதில் 8K இருக்குது, 15K, 25K, 15K, 100K, 150K வரைக்கும் ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குது கைஸ். ஆனால் வந்து இதில் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5K வாங்குறேன்னு வச்சுங்க. 5Kக்கு வந்து அவன் வந்து ஒரு 2 எக்ஸாம் மாரி வைப்பான், 2 ஃபேஸ் மாரி வைப்பான். அந்த 2 ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட் வைப்பான். நீங்கள் இது வந்து இந்த பர்சன்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த 5Kக்கான ஒர்த்தை வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 5K அமௌண்ட் எவ்வளோ கொடுத்து வாங்கிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டை இப்போ $100 பண்ணுறீங்கன்னா நீங்கள் $100 பே பண்ணணும். ஆனால் வந்து இப்போ வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து $5000 வாங்கினாலும் $10 கொடுத்தாலே போதும். பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் இதுனா நிறைய ரூல்ஸ் இருக்கும் கைஸ். அதுக்கு ஏற்ற மாரி வந்து நீங்கள் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து இது ரொம்பவே டிசிப்ளினாக பண்ணால் மட்டும் தான் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும். அதுவும் ஒரு இது இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் வந்து உங்களை வந்து ப்ரீச் பண்ணி விட்ருவோம் உங்கள் அக்கௌண்ட்டையே. அது ஒரு சின்ன கஷ்டம். ஆனால் வந்து நீங்கள் வந்து 5K அக்கௌண்ட் வந்து பெரிய லெவலில் நீங்கள் வந்து இது பண்ணலாம், நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா. நீங்கள் இதில் 5K ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கினா உங்களுக்கு வந்து டிசிப்ளின் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய கேபிட்டல் கிடைக்கும், உங்களால் நிறைய ப்ராஃபிட்டும் பண்ண முடியும் கைஸ். அதனால தான் ஃபண்டட் அக்கௌண்ட் எல்லாருமே இது பண்ணுறது வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் தான். ஏன்னா எல்லாருக்குமே பெரிய காசு இருக்காது. காசு இல்லாததான் மோஸ்ட் ஆஃப் பேர் இதில் வருவாங்க. அதனால தான் எல்லாருமே சூஸ் பண்ணுறது ஃபண்டட் அக்கௌண்ட்டாக இருக்கும். அதனால தான் முக்கால்வாசி பேர் ஃபார்வர்ட்ஸும் சூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் எப்போயுமே ஃபண்டட் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது எல்லாமே கம்மியான காசு. பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து $5000 கொடுத்து வாங்குற இது வந்து வெறும் $17 கொடுத்தா போதும். வந்து நீங்கள் வந்து $5000 கேபிட்டலில் ஒர்த் உள்ளதை நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி இருக்க பாருங்கள். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதை 2 ஃபேஸ் கிளியர் பண்ணணும். நீங்கள் இது பண்ணவொடனே உங்களுக்கு 2 ஃபேஸ் கொடுப்பான். எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். தெரியாதவங்க போய் தெரிஞ்சு பார்த்துங்க. அதான் கைஸ் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கும் ரியல் அக்கௌண்ட்டுக்கும் வித்தியாசம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் வரும். ஃபண்டட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு $10 கொடுத்தா அதிகமாக ஒரு 100 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வந்து இதில் பாஸ் பண்ணோம். அதில் வந்து நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் எப்படி வேணால் ட்ரேட் பண்ணலாம்.